தமிழ்ல நீங்க பொது தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்க இல்ல அப்படி இப்ப ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மிக முக்கியமான நெடுவினாக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டைம் இல்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரமா தான் எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல நம்ம சேனல்ல யாரெல்லாம் வேணுமோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி மட்டும் இல்ல எல்லா பரீட்சைகளுக்குமே நாங்க இதுல லைவா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா பாடங்களும் இங்க நீங்க யூடியூப்லயே என்ன செய்யலாம் அப்படின்னா லைவா கவனிக்கலாம். இதை மட்டும் எங்களோட லைவ் கிளாஸஸ் மட்டும் கவனிக்கிறீங்க அப்படின்னாலே கடைசி நேரத்துல கூட உங்களோட பரீட்சையில உங்களால 90க்கு மேல எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்டென்ஸா இங்க இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து உங்களால தனியா படிக்க முடியல, உங்களால ரொம்ப நேரத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உங்களுக்கு ஒரு டியூஷன் தேவைப்படுது, ஆனா அது ஆன்லைன்ல தேவைப்படுது. தேவையான நேரத்துல நான் கிளாஸ் அட்டன் பண்றேன், மற்ற நேரத்துல நானே படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளெக்சிபிளா எனக்கு ஒரு டியூஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளுடைய வேதாந்தோடைய தீமின்னல் பேட்ச் பயனுள்ளதா இருக்கும். இந்த தீமின்னல் பேட்ச்ல யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் நாங்களே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன்ஸும் நடக்கிறோம் அட் த காஸ்ட் ஆஃப் 1999 பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும். சரியா? இப்போ நீங்க பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த ஃபீஸ்ல தான் இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா கீழே கனவு டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் தீமின்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ தட் 1999 அப்படின்ற காஸ்ட்ல உங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரிஸும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு புக் இன் சைட் 1 மார்க்கு, அப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா அதை எப்படி அட்டன் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு சின்ன ஆட் ஆன் கோர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன நெடுவினாக்கள் நீங்க முக்கியமா படிக்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை சார் அப்படின்னா இப்போ நான் ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல காமிக்கிறதையும் அழகா பாருங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். சோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக. அடுத்து கோடை மழை கவிதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய மாண்புகள் விளக்குக. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இருப்பக்க அளவில் கட்டுரை எழுதுக. அடுத்து நெடு நல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணயத்தை தொகுத்து எழுதுக. பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு. ரொம்ப தடுமாறுறாருன்னு பாக்காதீங்க, டக்குன்னு குட்டி குட்டியா தெரியுது எல்லாம். சரியா? அங்கிருந்து இங்க பாக்குறேன். சரி, ஒவ்வொன்னா நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து செய் நன்றி அறிதலே அறம் என்பதனை வாயுரை வாழ்த்து. அடுத்து சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். அடுத்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட இரமான். ஓகே, ராமன் எந்த அளவுக்கு படிக்கிறேன் பாடுறா. சரி விடு, நீ ஏன் படிச்சுப்ப என்னோட பெட்டரா. சரியா? ஸோ என்னன்னா எல்லாமே இங்க ஸ்கிரீன்ல தெரியுது, நீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கேன், அவ்வளவுதான். சரியா? ஸோ யூ கேன் டேக் த ஸ்கிரீன்ஷாட் இயர். இது முடிஞ்சு அப்படின்னா அவ்வளவுதான். மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழன் சார் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நடுவனால கொடுத்துருக்காரு. ஏற்கனவே புக்ல இருக்கிறது இல்லாம இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லி பப்ளிக்ல எல்லாம் இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால இதெல்லாம் ஒரு சில முக்கியமான கேள்விகளா பசங்கிட்ட கொடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ இந்த நெடுவினாக்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. நாங்க கொடுத்த நெடுவினாக்கள் எல்லாத்தையும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 100% நான் கேரண்டியா சொல்லுவேன், இதுல இருந்து தான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கேள்விகள் வரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சரியா? ஸோ இந்த நெடுவினாக்கள் மோர் தென் எனஃப். அதே நேரத்துல நீங்க மார்க் எடுக்கிறது தடுமாறிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஓகே, சரி எனக்கு 199 கட் ஆஃப் எடுக்கணும், நான் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சேரணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிற பசங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, 1999 பே பண்ணி தீமின்னல் பேட்ச்ல சேருங்க. நீங்க 1999 பே பண்ணும்போது உங்களுக்கு தீமின்னல் பேட்ச் கனவு டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே சேர்த்து வரும். சரியா? அதுக்காகவே தனியா செப்பரேட்டா கீழே ஒரு லிங்க் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் சொன்னதை கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னா ஈஸியா இந்த ஹாஃப் இயர்லியில நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல தொடக்கம் இருந்தாதான் அடுத்தடுத்த எக்ஸாம்லயும் நம்மளால நல்லா மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு தான். ஏன்னா இதுதான் உங்களுக்கு அதுக்கான கான்பிடன்ஸை தரப்போகுது. ஸோ குட் பை மை டியர் சில்ட்ரன்.